இன்றைக்கி நான் க்ரீன் பீஸ் மசாலா செஞ்சுருக்கேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு டேஸ்ட்டு. இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹீஸ் கிச்சன். நம்ம செய்ய போகிற க்ரீன் பீஸ் மசாலாவுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு இப்போ பார்க்கலாம். க்ரீன் பீஸ் 150 கிராம், 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 3 சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், வெண்ணெய் 50 கிராம், அமுல் பட்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், காரப்பொடி ஒரு 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1 டீஸ்பூன். தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். அதில் தயிர் புளிக்காத தயிராக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி. இதோட வெங்காயத்தை வதக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் தேவைப்படும். பச்சை பட்டாணியை முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கணும். கொஞ்சமாக சேர்த்தா போதும். முதல்ல நான் ஃப்ரோசன் பீஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி கிடச்சா யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். இதை மூடி வச்சுட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். பச்சை பட்டாணி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதை வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. வாணலியில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வெங்காயத்தை முதல்ல வதக்கிக்கணும். வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறினப்புறம் இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக வாணலியில் வெண்ணெயை சேர்க்கணும். நல்லா உருக்கிட்டு இதை அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய விழுதை இதை சேர்த்து வதக்கணும். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு தான் வதக்கிக்கணும். வெங்காயம் போட்ட உடனேயுமே இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்க்கணும். அதில் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நான் இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் தான் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் முதல்லையே வதக்கி இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். காரப்பொடியை சேர்த்துக்கலாம். தனியாத்தூளும் இதில் சேர்த்துடலாம். காரப்பொடி, தனியா பொடி இதையெல்லாம் கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுக்கணும். அப்புறம் தக்காளியை சேர்க்கணும். மசாலாவுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்க்குறேன். இப்போ கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். கடைசியில் தேவைப்பட்டால் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் இதை மூடி வச்சுக்கலாம். 2-3 நிமிஷம் ஆனப்புறம் புளியை எடுத்துகிட்டு நல்லா கடைய விடணும். இல்லாட்டி அடி பிடிச்சிடும். திருப்பியும் அதை மூடி வச்சு வேக விட்டோம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருக்கு சாஃப்டாக. இப்போ இதில் தயிர் சேர்க்கணும். வேக வச்ச பட்டாணியும் இதில் சேர்த்துக்கணும். இப்போ இது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும். தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். இதில் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். 2 நிமிஷம் கொதிச்சுட்டு இப்போது கரம் மசாலா தூள் இதில் தூவிடலாம். ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். மசாலா தூள் சேர்த்தப்புறம் 1 நிமிஷம் கொதிச்சுட்டு இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை இதில் தூவிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சுவையான க்ரீன் பீஸ் மசாலா ரெடி. இந்த க்ரீன் பீஸ் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த க்ரீன் பீஸ் மசாலாவை சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.